ஒரே ஒரு ஞானப்பழம் அது யாருக்கு சொந்தம் அப்படின்ற போட்டியில் சாதுரியமாக செயல்பட்டு பழத்தை தூக்கிட்டு போயிடுறாரு நம்ம விநாயகர். இதனால் கோபப்பட்ட நம்ம முருகப்பெருமன் பார்த்திங்கன்னா ஆண்டியா மாதிரி கோமணத்தோட மலையேறிறாருங்க. இந்த கதையை சொன்ன தாத்தா பாட்டிகள் நம்ம அது எங்கே நடந்தது அப்படின்னு சொல்ல மறந்துட்டாங்க. அது எங்கே நடந்தது அப்படின்னு கண்டுபிடிச்ச நாம அது வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். அது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவலம் அப்படின்ற பகுதியில் தாங்க. அதாவது ராணிப்பேட்டை எடுத்து கரெக்டாக சொல்லணும்னா ராணிப்பேட்டையிலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனோம்னா வில்வதானேஸ்வர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குங்க, சிவபெருமான் கோவில். அந்த கோவில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த வரலாறு நடந்ததா, இந்த செய்தி நடந்ததா சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயம் அங்கே நடந்ததால தான் அந்த ஊருக்கே திருவலம், அதாவது விநாயகர் பெருமான் வந்து சிவபெருமான பார்வதி அம்மாவை சுற்றி வந்து பழத்தை வாங்கிட்டார் இல்லைங்களா, இவங்க தான் உலகம்ட்டு அப்போ அம்மையப்பர் தான் உலகம் வாங்கிட்டார் இல்லைங்களா. ஸோ அதை மீன் பண்ணுற மாதிரி திருவலம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வந்தது அப்படின்ற செய்தியும் உண்டு. ஸோ அந்த கோயில் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த வரலாறு நடந்தது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சில கல்வெட்டுகளில் செய்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் போர்டும் வச்சிருக்கிறாங்க. அந்த போர்டு நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை வந்துட்டு அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டருங்க, பொன்னை ஆரை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா போகலாம். அழகான உறுதியும் கூட. திருவலத்தை நீங்கள் நெருங்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது திருவலம் பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது இந்த போர்டுக்கு அப்புறம் ஒரு பிரிட்ஜ் வருங்க. அந்த பிரிட்ஜ் மேலே நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஹவுரா பிரிட்ஜ் மேலே போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் நக்கல் அடிக்கிறேன். சீரியஸாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ லென்த்தாக இருக்கும் அந்த பிரிட்ஜ். அதனாலே பார்க்குறது ரொம்ப ரம்மியமாக இருக்கும் அப்படின்றதாங்க பாயிண்ட்டு. ஸோ அந்த பாலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்கும். மணல் மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நதி ஓடிச்சுன்னா பொன் நிறத்தில் ஓடும். அதனால தான் அது பொன்னையாறு அப்படின்ற பேர் வந்து சொல்கிறாங்க. அவசியம் இந்த பிரிட்ஜையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணலாம் அப்படின்றதா, செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம பாயிண்ட்டு. ஸோ இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஏதாவது செய்திகள் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.